الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. وفي مقام آخر: إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. وقال رسول الله محمد مصطفى صلى الله عليه وسلم: صيام يوم العرفة أحتسب على الله أن يكفر سنة التي قبله وسنة التي بعده. رواه المسلم. புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் சத்திய சன்மார்க்க போதகர் எம்பெருமானார் முஹம்மதுன் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக. அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தின் அரஃபாவினுடைய தினத்தில் நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். துல்ஹஜ் என்று வந்தாலே நம்முடைய சிந்தனைகளுக்கெல்லாம் வருவது குர்பானி கொடுத்தல், அல்லாஹ்விற்காக ஷரியத் குறிப்பிடப்பட்டுள்ள கால்நடைகளை அறுத்து அதனுடைய மாமிசத்தை ஏழைகளுக்கும் உறவினர்களுக்கும் தனக்கும் புசித்து அன்றைய தினம் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாடும் அமல்தான் குர்பான். இந்த குர்பானியை பற்றிய குர்ஆனிலும் ஹதீஸிலும் பல்வேறு இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த குர்பானி என்று சொன்னால் அரபி வாசகத்தில் கருப நெருக்கி வைக்கக்கூடியது, ஒன்றோடு ஒன்று இணைத்து வைப்பது என்ற அர்த்தத்தை குர்ஆன் சொல்லும். பல இடங்களில் குர்ஆனில் நீங்கள் எடுத்து பார்த்தால் குர்பான் என்ற வார்த்தைக்கு தள்ளிவிடக்கூடியது, நெருக்கி வைக்கக்கூடியது என்ற அர்த்தத்தை அல் குர்ஆன் ஒரு இடத்தில் சொல்லும். இது கர்ரபா குர்பானன் ஃபதுகுபில மின் அஹதிஹிமா வலம் யுதகப்பல் மினல் ஆஹர். அவர்கள் இரண்டு பிராணிகளை முன் தள்ளி வைத்த பொழுது அவர்களிடத்திலிருந்து ஒருவரிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இன்னொருவருடைய பிராணியை அது தள்ளிவிட்டது என்று குர்ஆன் ஒரு இடத்தில் சொல்லும். இது யாரை பற்றி சொல்லுகிறது? முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவர்களுடைய இரண்டு பிள்ளைகள் ஆபில் காபில். இரண்டில் ஒருவர் காபில், ஆபில். இந்த காபில் என்ற நல்ல மனிதர் தன்னுடைய விவசாயத்திலிருந்து வந்த கோதுமைகளை அல்லாஹ்விற்காக வேண்டி மலையின் உச்சியில் சென்று வைக்கிறார். காபில் என்ற கெட்ட மனிதர் ஏதோ அல்லாஹ்விற்கு கட்டளையிட்டு விட்டான், அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்ற நோக்கத்தை உள்ளத்தில் வைத்துக்கொண்டு ஒரு வெறுப்பாக, இஷ்டமில்லாத நிலையில் தன்னோடு தான் வைத்திருந்த கால்நடைகளிலேயே மலிந்த தொத்திலும் சோதலுமாக இருந்த ஒரு கால்நடையை மலையின் உச்சியில் வைக்கிறார். இரண்டு பேருடைய உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கிறான். உடனே அல்லாஹ் ஃபதுகுபில மின் அஹதிஹிமா, மனநிறைவோடு குறைவான வைத்த பொருளை அல்லாஹ் அங்கீகரித்தான். நெருப்பு வானத்திலிருந்து வந்தது, காபிலினுடைய குறைந்த பொருளை எடுத்துக்கொண்டு சென்றது. ஆபிலுடைய
அதிகமான பொருள் மலிவான நிலையில் இருந்த மனம் இல்லாமல் வைத்த பொருளை அது விட்டு விட்டு சென்றது. இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இது கர்ரபா குர்பானன், தங்களுடைய 2 குர்பானிகளை அல்லாஹ்விற்கு முன்னால் அவர்கள் வைத்தார்கள். ஃபத்துகுபில மின் அஹதிஹிமா, அல்லாஹ்விற்கென்று வைத்த பொருளை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். வலம் யுத்தகப்பல் மினல் ஆகர், இன்னொருவரிடத்திலிருந்து அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளாமலேயே விட்டுவிட்டான் என்று அல் குர்ஆன் பேசுகிறது. பேசும் பொழுது அல்லாஹ் பயன்படுத்திய வார்த்தை குர்பான், குர்பானி என்று நாம் அதிகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. இந்த வசனத்தில் இருந்து அல்லாஹ் நிறைய படிப்பினைகளை தருகிறான். குர்பானி கொடுப்பவருடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும், அவருடைய தகுதிகள் என்ன, குர்பானி என்றால் என்ன, முதலில் மார்க்கம் என்னென்ன விஷயங்களை குர்பானி கொடுக்க வேண்டும் என்று வரையறுக்கிறது என்பதை முதல் கட்டமாக நாம் பார்க்க வேண்டும். அரஃபாவினுடைய தினத்திற்கு அடுத்து துல்ஹஜ் பிறை 10 அன்றைக்கு மிக முக்கியமான நாள். இந்த அரஃபாவினுடைய நோன்பை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுகிறது. யார் ஒருவர் அரஃபாவினுடைய நோன்பை மட்டும் வைக்கிறாரோ, அஹ்தஸிபு அலல்லாஹி அய்யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லா, அவர் செய்த சிறிய பாவங்கள், ஒரு வருடத்தினுடைய சிறிய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான், அடுத்த வருடத்தினுடைய சிறிய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதை கொண்டு நோக்கம் அடுத்த வருஷம் அவர் பாவமே செய்ய மாட்டார் என்ற கருத்தல்ல. நீ பாவம் செய்தாலும் அல்லாஹ் அதை மன்னித்து விடுவான் என்ற இருமார்ப்பும் கொண்டு விடக்கூடாது. அல்லாஹ் சிறிய பாவங்கள் செய்வதற்குரிய வாய்ப்பை அவருக்கு தரமாட்டான் என்ற கருத்தை விளக்க உரையாளர்கள் சொல்லி காட்டுறாங்க. இப்ப எதிர்வரக்கூடிய சிறிய பாவங்களையும் அல்லாஹ் அவரை மன்னிக்கிறான் என்ற மிகச்சிறந்த ஒரு நபி மொழியை ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. பல உலமாக்கள் இந்த 10 நாட்கள் துல்ஹஜ் பிறை 10 நாட்களினுடைய சிறப்பை ஹதீஸ் நிறைய இடங்களில் சொல்லி காட்டுகிறது. அஃதலு அய்யாமித் துன்யா, உலகத்திலேயே மிகச் சிறந்த நாள் என்ன தெரியுமா? அல் உஷ்ருல் அவ்வலு மின் தில்ஹிஜ்ஜா, துல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் 10 நாள் தான் உலகத்திலேயே மிக சிறந்த நாள். அதிலும் குறிப்பாக அரஃபாவினுடைய தினம்தான் மிகச் சிறந்த நாள் என்று குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, ரஅய்து அன்ன யௌமல் அரஃபா அஃதலு மின் அய்யாமி ஸனா. நான் குர்ஆன் ஹதீஸினுடைய நிறைய கலைகளை கற்றுக் குடித்திருக்கிறேன், படித்திருக்கிறேன். அந்த குர்ஆன் ஹதீஸிலே வருடத்திலேயே மிகச் சிறந்த நாளாக அரஃபாவினுடைய தினத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்று இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்களே. அது மாத்திரமல்ல, வயௌமுல் அத்ஹா அஅதமு யௌமின் ஃபில் இஸ்லாம், உதுஹியா கொடுக்கக்கூடிய துல்ஹிஜ்ஜாவினுடைய அந்த நாள் பிறை 10 இருக்கிறதே, அது இஸ்லாத்திலேயே மிகச் சிறந்த நாள் என்று இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க, மாமின் யௌமின் யுஅதகு அன் யுக்ஸர அபதன் மினன் நார் யௌமுல் அரஃபா, வருடத்தினுடைய நாட்களிலேயே அதிகமான நாள் அல்லாஹ் இந்த யௌமுல் அரஃபாவுடைய தினத்தில் தான் நரகவாதிகளை அல்லாஹ் அதிகமாக விடுதலை செய்கிறான் என்பதாக சொல்லி காட்டுகிறார்களே. ஆனால் இந்த துல்ஹஜ்ஜினுடைய பிறை 10 நாட்களில் ஒவ்வொரு நாட்களுக்கும் தனித்தனி சிறப்பு இருக்கிறது என்று குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. துல்ஹஜ்ஜினுடைய ஒவ்வொரு நாளும் சிறப்பை குறித்து காட்டுகிறது. அதுல மிக முக்கியமாக குர்பானியினுடைய நோக்கத்தை குர்ஆன் ஹதீஸ் நமக்கு பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுகிறது. அந்த குர்பானி என்பது பலவிதமான அமல்களை கொண்டு பொதிந்திருக்கக்கூடியது. பல்வேறு விதமான அமல்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு துஆ, குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய தொழுகையும் என்னுடைய வணக்கமும் நான் இறந்திருப்பதும் உயிர்ப்பித்தெழுவதும் அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும் என்று நபியே நீர் கூறுவீராக என்ற துஆவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறானே. அப்ப நாளைய தினம் ஈதுல் அத்ஹாவினுடைய தினத்தில் மிக முக்கியமான அமலாக உதுஹியா, அல்லாஹ்விற்காக வேண்டி இறைச்சி ஆடை அறுப்பது, அல்லாஹ்விற்காக வேண்டி பலி கொடுப்பது,
கலிமாவை சொல்லி இறைச்சியை அறுத்து ஏழைகளுக்கு பங்கிடுவதுதான் அமல்களிலேயே மிகச் சிறந்த அமலாக குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இதற்கு முன்னால் முந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இது போன்ற அமல்களை கடமையாக்கி இருக்கிறான். இதுக்கு முன்னால் வாழ்ந்த பல்வேறு கூட்டங்கள், எல்லா கூட்டத்திற்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உதஹியா என்னும் அடுத்து பலி கொடுக்கும் விஷயத்தை அமலை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கடமையாக்கி இருக்கிறான். அல் குர்ஆன் ஒரு இடத்தில் பேசி காட்டுகிறது, வலிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன் லியذ்குரு ஸ்மல்லாஹி அலை அலா மா ரஸககும் மின் பஹீமத்தில் அன்ஆம். அல்லாஹ்விற்காக வேண்டி அல்லாஹ் எந்த பிராணிகளை உணவாக்கி வைத்திருக்கிறானோ அந்த ஆடு மாடு ஒட்டகங்களை அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு அறுப்பதற்காக வேண்டி அந்த குர்பானியினுடைய அமலை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதற்கு முன்னால் உள்ள சமுதாயத்திற்கும் கடமையாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உன்னதமான குர்பானி கொடுக்கக்கூடிய அமலை எல்லா விதமான சமுதாயத்திற்கும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறார். அதற்கு முன்னால நாம விளங்க வேண்டும், குர்பானியினுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த குர்பானி கொடுப்பதால் என்ன ஏற்படுகிறது. ஹதீஸிலே வருகிறது, முதல் கட்டமாக அல்லாஹ் நபிக்கு கட்டளை இடுகிறான், நபியே நீ ஆடை அறுத்து கால்நடைகளை அறுப்பீராக, ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உன்னுடைய ரப்பை நீ தொழுவீராக, வன்ஹர் நீ நஹர் செய்வீராக, அதாவது இறைவனுக்கு நீ பலி கொடுப்பீராக என்ற விஷயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கட்டளையாகவே குறிப்பிட்டு காட்டுகிறார். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு விதமான ஹதீஸ்களை சொல்லி காட்டுகிறார்கள். நாளை மறுமையில் ஒவ்வொரு அடியானும் தான் குர்பானி கொடுத்த பிராணிகளோடு நாளை மறுமையில் எழுப்பப்படுவார். ஹதீஸிலே பல்வேறு இடங்களில் ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது, வலிக்குல்லி உம்மத்தின் ஜஅல்னா, அந்த குர்பானி கொடுத்த பிராணிகளை எழுப்பப்படும் பொழுது அதனுடைய கொம்புகள், அதனுடைய உரோமங்கள், அதனுடைய உடல்களோடு நாளை மறுமையில் அந்த குர்பானி கொடுத்த பிராணிகள் எழுப்பப்படும். பல்வேறு விதமான ஹதீஸ்கள் ஹஸரத் ஸைத் பின் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், குர்பானி கொடுத்தல் என்றால் என்ன, மாஹியல் குர்பான், குர்பானி கொடுப்பது என்றால் என்ன என்று கேட்டவுடன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஹாதிஹி சுன்னத்தும் மின் அபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம் நபி எந்த வழிமுறையை செய்தார்களோ அதுதான் குர்பானி என்று சொன்னாங்க. உடனே சஹாபாக்கள் விடல, அடுத்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த குர்பானி கொடுப்பதனால் என்ன நன்மை கிடைக்கும் என்று கேட்கிறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, யார் ஒருவர் எந்த பிராணியை குர்பானி கொடுக்கிறாரோ அதனுடைய ரோமங்கள், ஒவ்வொரு ரோமத்திற்கும் பகரமாக, ஒவ்வொரு முடிக்கும் பகரமாக அல்லாஹ் ஒரு நன்மையை அவருக்கு எழுதி கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஒருவர் ஒரு செம்மறியாட்டை குர்பானி கொடுக்கிறார், அந்த செம்மறியாட்டில் ஒட்டி இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிக்கும் பகரமாக அல்லாஹ் அதற்குரிய நன்மையை கொடுக்கிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய சொல்லியிருக்கக்கூடிய ஹதீஸ் இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப முதல் கட்டமாக விளங்க வேண்டும், குர்பானி என்பது அல்லாஹ்வினுடைய கட்டளை. இரண்டாவது விஷயம், குர்பானி என்பது இந்த உலகத்தில் மாத்திரம் நமக்கு பயன் தரக்கூடியதல்ல, ஏழைகளின் வயிற்றை மாத்திரம் அது நிரப்பக்கூடியதல்ல, நாளை மறுமையிலும் அந்த பிராணி அல்லாஹ்விற்கு பொருத்தத்திற்கு காரணமாக்கி வைக்கிறது. அடியார்களினுடைய நன்மையின் தராசை கனமாக்கக்கூடியது ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய குர்பானி. அல்லாஹ்வுடைய அற்புதங்கள் பல நபர்களுக்கு புரிவதில்லை. அல்லாஹ் ஒரு பேர் அற்புதத்தை வைத்திருக்கிறான். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவாங்க, கால்நடைகளுக்கு அன்ஆம் அப்படின்ற பெயரை ஏன் வைத்திருந்தாங்க தெரியுமா? அன்ஆம் என்று சொன்னால் நிஅமத்துக்கள், பரக்கத்தை தரக்கூடியது. அந்த அன்ஆமில் கட்டுப்படக்கூடியது முதலாவது ஆடு, இரண்டாவது மாடு, மூன்றாவது ஒட்டகம். இந்த மூன்றிற்கும் அன்ஆம் என்ற அரபுகள் பெயர் வைத்திருக்கிறார்கள். இவைகள் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள், இவைகளுக்கு பரக்கத் இருக்கிறது, அல்லாஹ்வினுடைய வாக்குறுதி இருக்கிறது. ஆனா வீட்டில் சில நபர்கள் வளர்க்கக்கூடியதுதான் நாய்.
அந்த நாய்களுக்கு அன்ஆம் என்று சொல்லுவதில்லை, பூனையை பார்த்து அன்ஆம் அப்படின்னு சொல்றதில்லை. ஆனால் ஆடு, மாடு, ஒட்டகம் இவைகளுக்கு மட்டும் ஷரியத் என்ன சொல்கிறது? அன்ஆம் என்று சொல்லுகிறது. காரணம், அதில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்பார்கள், ஒருவர் வேகமாக வந்து கேட்கிறாராம், பரக்கத்து என்றால் என்ன? பரக்கத்து பரக்கத்துன்னு சொல்றீங்களே, அதுல என்ன பரக்கத் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு புரிவதற்காக இலகுவான ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் அன்ஆம் என்று கால்நடைகளுக்கு வைத்திருக்கிறான், அதில் பரக்கத் இருப்பதை நீ கண்கூடாக பார்க்கலாம். எப்படி தெரியுமா? ஒரு நாய் ஒன்று பிரசவத்தில் எத்தனை குட்டியிடுகிறது என்று கேட்கிறார்கள். உடனே அவன் சொல்லுகிறான், 6 to 7 குட்டி வரைக்கும் நாய் பிரசவத்தில் இடுகிறது. ஒரு ஆடு ஒன்று பிரசவத்தில் எத்தனை குட்டியிடும்? அதிகபட்சம் 1 குட்டி, இல்லை என்றால் மிக குறைவாக 2 குட்டிகள் ஆடு ஒன்று பிரசவத்தில் இருக்கும். உடனே ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி கேட்கிறாங்க, நீ என்றைக்காவது 7 குட்டியிடக்கூடிய நாய்களை மந்தை மந்தையாக கூட்டம் கூட்டமாக நீ பார்த்ததுண்டா? கேட்கிறார்கள். அவன் சொல்லுகிறான், நான் என்றைக்கும் இது போன்ற கூட்டத்தை பார்த்ததில்லையே. ஆனால் ஒரு பிரசவத்தில் 1 குட்டியிடக்கூடிய ஆடுகளை என்றைக்காவது மந்தை மந்தையாக கூட்டம் கூட்டமாக பார்த்திருக்கிறாயா என்று சொல்ல, நான் தினமும் பார்த்து கொண்டிருக்கிறேன், இப்பொழுது கூட நீங்கள் பாருங்கள், ஆட்டின் மந்தை சென்று கொண்டிருக்கிறது. சொன்னார்கள் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ் ஒரு பொருளில் பரக்கத்தை வைத்திருக்கிறான் என்று சொன்னால் நம்முடைய அறிவுக்கு அது புலப்படாது. அல்லாஹ் தன் செயலின் மூலமாக பரக்கத்தை காட்டுகிறான். 1 குட்டியிடக்கூடிய ஆடுகளை அல்லாஹ் மந்தையாக காட்டுகிறான், 7 குட்டியிடக்கூடிய நாய்களை நாம் பார்க்க முடிவதில்லை. இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், அன்ஆம், பரக்கத்தை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று மார்க்க அறிஞர் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கி காட்டுகிறார்களே. ஆனால் நாம் உள்ளத்தில் நிறுத்தி வைக்க வேண்டும், குர்பானி கொடுப்பதால், சதகாக்கள் செய்வதால் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய பொருள் உயர்ந்து கொண்டே போகும், உங்களுடைய பொருள் உயர்ந்து கொண்டே போகும். வட்டி வாங்குவதால், திருடுவதால் உங்களுடைய பொருள் அழிந்து கொண்டே போகும். ஜகாத் கொடுக்காமல் விட்டு விடுவதால் உங்களுடைய பொருள் இல்லாமலாகும். அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனா வெளிரங்கத்தில் நமக்கு பார்த்தா வட்டி கொடுத்தா பணம் வர்றது மாதிரி தெரியும். ஆனா அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான்? நீங்க வட்டி கொடுங்க, வாங்கினீனா பொருள் அழிந்து விடும். இன்னம ஸதகாத், ஜகாத்தை நீங்கள் கொடுத்து வாருங்கள், பொருளுக்கு பாதுகாப்பு என்கிறான். அல்லாஹ் தான் பொருளை பாதுகாக்கும் பொறுப்பை எடுத்துக் கொள்ளுகிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு சட்டத்தினுடைய நுட்பத்தையும் நாம் விளங்க வேண்டும். முதல் கட்டமாக குர்பானி கொடுப்பதற்கு மிக தகுதியான நபர்கள் யார் என்பதை மார்க்கம் பட்டியலிட்டு காட்டுகிறது. அதுல முதலாவது, ஜகாத் கொடுக்க தகுதியான ஒவ்வொரு நபரும் குர்பானி கொடுப்பதற்கும் அவர் தகுதியாக மாறிவிடுகிறார் என்பதாக முதல் கட்டமாக மார்க்கம் அவருக்கு சொல்லி காட்டுகிறது. ஜகாத் என்று சொன்னால், யாரிடத்திலே பெருநாள் அன்றைக்கு ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு 81 கிராம் தங்க நகையும் அல்லது 612 கிராம் வெள்ளியிலே அல்லது அதனுடைய பண மதிப்புக்கு தோதுவாக மிதமிச்சமாக மேல் மிச்சமாக இருக்கும் பட்சத்தில் அவர் குர்பானி கொடுப்பதற்கு தகுதியானவராக அவர் மாறிவிடுகிறார். குர்பானி கொடுப்பதற்கு அவர் தகுதியானவராக மாறிவிடுகிறார். அதுல பார்க்க வேண்டும், தன்னுடைய சுய தேவைகள் போக ஒரு வண்டி வைத்திருக்கிறார், தான் பயன்படுத்துவதற்காக வேண்டி வாகனம் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இதை கணக்கிடக்கூடாது. சுய தேவைகள் போக மீதி வைத்திருக்கக்கூடிய பொருட்களிலிருந்து 82 கிராம் தங்க நகையோ அல்லது அதனுடைய மதிப்பில் இருக்கக்கூடிய ஒரு சொத்தை வைத்திருக்கிறார், அல்லது 612 கிராம் வெள்ளி நகையோ அதன் மதிப்பில் இருக்கக்கூடிய சொத்தை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இவரின் மீது அன்றைய தினம் குர்பானி கடமையாகி விடுகிறது. அப்படி குர்பானியை மாத்திரம் நாம் கொடுத்து விட்டால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எப்பொழுதும் குர்பானி கொடுக்கும் இறைச்சியை வாங்குபவர்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம்மை வைக்க மாட்டான். எப்பொழுதும் கொடுக்கும் கரமாகவே அல்லாஹ் வைத்திருப்பான். குர்பானி கொடுக்கும் பழக்கத்தை உருவாக்க வேண்டும். குர்ஆன் பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுகிறது. அடுத்து குர்பானியுடைய பிறருக்கு குர்பானி கொடுக்கும் வளமையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். என்னன்னா, இப்போ ஒருவர் தன் மீது குர்பானியை கடமையாக்கப்பட்ட நிலையில குர்பானியுடைய
இறைச்சி வாங்கி வைத்திருக்கிறார், கால்நடைகளை வாங்கி வைத்திருக்கிறார், ஏதோ ஒரு காரணமாக அன்றைய தினம் அவர் வஃபாத்தாகி விடுகிறார் என்று சொன்னால், இந்த கால்நடையை ஒன்றே சதகாக்கள் செய்துவிட வேண்டும், அல்லது அவருடைய பெயரில் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர் அந்த கடமையான குர்பானியை நிறைவேற்றி விடும் பொழுது அதன் மீது இருக்கக்கூடிய பொறுப்பு அவரை விட்டும் நீங்கி விடுகிறது என்று மார்க்க சட்டம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அடுத்ததாக குர்பானி என்று சொன்னால் முதல் கட்டமாக ஆடு, மார்க்கம் நிர்ணயித்திருக்கக்கூடிய பொருட்கள் அன்ஆம் கால்நடைகள். இதுதான் ஒரு ஆடு, ஒரு நபருக்கு பிரகாரமாக ஒரு ஆடு ஒன்றை கொடுக்க வேண்டும். இரண்டாவது மாடு, ஆட்டை பொறுத்த மட்டிலும் செம்மறியாடாக இருக்கும் பட்சத்திலே 6 மாதங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும், வெள்ளாடாக இருக்கும் பட்சத்தில் 1 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். இரண்டாவது கேட்டகரியில் வருவது மாடு. மாடை பொறுத்த மட்டிலும் 2 வயது அது பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. ஒட்டகத்தை பொறுத்த மட்டிலும் 5 வருடங்கள் அது பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அப்ப மாடையும் ஒட்டகத்திற்கும் 7 நபர்கள் கூட்டாக சேர்ந்து கொள்ளலாம், மார்க்கம் தாராளமாக அனுமதிக்கிறது. கூட்டாக சேரும் நபர்களில் சேரக்கூடிய நபர்கள் ஒரு மாட்டிற்கு 7 பேர் சேருகிறார்கள் என்று சொன்னால் 7 பேருடைய நோக்கமும் குர்பத், வணக்கமாக இருக்க வேண்டும். அதுல 7 பேர்ல ஒரு நபர் மட்டும் வணக்கம் இல்லாத உலகத்தினுடைய நோக்கத்தோடு சேர்ந்திருக்கிறார். உதாரணமா வணக்கம் என்று சொன்னால் குர்பானி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒருத்தர் சேர்ந்திருக்கிறார், குர்பானி என்பது வணக்கம். இன்னொருத்தர் சேர்றாரு, என் குழந்தை பிறந்திருக்கு, நான் அக்கீக்காகவாக இந்த இறைச்சியில் சேர்ந்து கொள்ளலாம் என்று நியத்து வைத்து ஒரு சேருகிறார். முதல் நபருக்கு குர்பானி, இரண்டாவது நபருக்கு அக்கீக்கா, குழந்தைக்கு அக்கீக்காவாக கொடுக்க வேண்டும் என்று சேருகிறார். அக்கீக்கா என்பதும் வணக்கம். மூன்றாவது இன்னொருவர் சேருகிறார், நான் ஏழைகளுக்கு சதக்காவாக சேருகிறேன், சதக்கா செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே சேர்ந்து கொள்ளுகிறேன் என்று இன்னொருவர் சேருகிறார். அப்ப குர்பானி என்பதும் வணக்கம், குழந்தைக்கு அக்கீக்காவாக கொடுக்கிறார், இதுவும் ஒரு வணக்கம். சதக்கா என்ற நோக்கத்தில் இன்னொருவர் சேருகிறார், இதுவும் ஒரு வணக்கம். இன்னொருத்தர் வர்றாரு, இல்ல தூரமா இருக்கு கறிக்கடை ரொம்ப தூரமா இருக்கு, பக்கத்துல தான் இங்க குர்பானி கொடுக்குறாங்க, ஒரு 2500 ரூபா கொடுத்தா 5 கிலோ கறி தர்றாங்க, இன்னைக்கு அதை சமையலுக்கு பயன்படுத்திடுவோம் என்று உலகத்தினுடைய நோக்கத்தோடு அந்த 7 நபர்களில் உள்ளே கறிக்காக வேண்டி மட்டும் உள்ளே சேருகிறார் என்று சொன்னால் இருக்கக்கூடிய 6 நபர்களுடைய நன்மையும் இவர் வீணாக்கி விடுகிறார் என்று மார்க்கம் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது. அப்ப நோக்கம் என்பது வணக்க குர்பத் இபாதத் என்ற நோக்கத்தில் மாத்திரமே அவர் உள்ளே நுழைய வேண்டும். அதுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லுகிறான், இத கர்ரபா குர்பானன் ஃபதுகுபில மின் அஹதிஹிமா வலம் யுதகப்பல் மினல் ஆகர். இப்ப குர்பானி கொடுப்பதற்குரிய மிக முக்கியமான நாட்கள் நாளை ஈது தொழுகைக்கு பிறகிலிருந்து ஆரம்பமாகிறது. ஈது தொழுகைக்கு பிறகிலிருந்து ஆரம்பமாகி திங்கட்கிழமை அசர் வரைக்கும் சுமார் இந்த 23 நேர வக்து தொழுகைக்குள்ள குர்பானி எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அவர் நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எல்லா நிலையிலையும் நாம் அல்லாஹ்வினுடைய நோக்கமாக குர்பானியுடைய அமல்களை நாம் செய்யும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த பிராணிகளை நாளை மறுமையில் மிகப்பெரிய ஒரு நிஅமத்திற்கு காரணமாக ஆக்கி வைக்கிறான். குர்பானியை பொறுத்த மட்டிலும் மிகச்சிறந்தது என்னவென்று சொன்னால், அதை தான் வாங்கி அந்த ஆட்டை நம்மோடு வளர்த்து அந்த ஆடு நமக்கு பழக்கப்பட்டு அதற்கு பிறகு அறுக்கும் பொழுது அந்த ஆடு நம்மை விட்டும் பிரிகிறது, நாம் ஆட்டை விட்டு பிரிகிறோம் என்ற உள்ளத்தில் ஒரு கவலை ஏற்படுகிறதல்லவா, இந்த கவலையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மிக பிரியப்படுகிறான். அந்த ஆட்டின் மூலமாக கிடைக்கக்கூடிய நிஅமத் மிகப்பெரிய ஒரு பரக்கத்திற்கு காரணமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆக்கி வைக்கிறான் என்று குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. சில நேரங்களில் பிராணிகள் அறுக்கப்படும் பொழுது பிராணிகளிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை மார்க்கம் சில நேரங்களில் அளவிட்டு வைத்திருக்கிறது. ஒரு பிராணியை அறுக்கிறார் என்று சொன்னால் பிறவியிலேயே அந்த பிராணியுடைய காது சின்னதாக இருக்கிறது, பிரச்சனை இல்லை. பிறவியிலேயே அந்த பிராணி மலட்டுத்தன்மையுடையதாக அல்லது காயடிக்கப்பட்டதாக இருக்கும் பட்சத்தில் அதை குர்பானி கொடுப்பதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை.
இப்ப மாடுகளிலே காது துண்டிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. காதினுடைய அளவு 1/3 துண்டிக்கப்பட்டதாக இருக்கும் பட்சத்தில் அந்த பிராணியை கொண்டு நஹர் கொடுப்பதற்கு கூடாது என்று மார்க்கம் சொல்லுகிறது. இப்போ ஒருத்தர் என்ன செய்யறாரு, கை கால்களை கட்டி வைத்து அறுத்து கொண்டிருக்கிறார். அறுக்கும் பொழுது அந்த பிராணி துள்ளி குதித்து வேகமாக ஓட முற்படுகிறது. வேற எங்கேயோ சென்று இடித்து அதனுடைய கொம்பு அந்த நேரத்தில் உடைந்து விடுகிறது. இப்பொழுது இந்த பிராணிக்கு குறை ஏற்பட்டு விட்டது. இந்த குறை ஏற்பட்ட பிராணியை கொண்டு தபஹ் செய்வது கூடுமா என்று சொன்னால், அறுக்கும் நேரத்தில் ஏதேனும் ஒரு குறை ஏற்பட்டால் அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, தாராளமாக அதை தொடரலாம் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எந்தெந்த பிராணிகளை கொண்டு தபஹ் செய்வது கூடாது என்று மார்க்கம் சில வழிமுறைகளை சொல்லுகிறது. அதுல முதலாவது, கண் பார்வை இல்லாத பிராணிகளை நாம் வாங்குவதை தவிர்த்திருப்பது. பார்வை இல்லாத பிராணிகளை குர்பானி கொடுப்பது கூடாது என்று மார்க்கம் சொல்லுகிறது. பிறவியிலேயே காது இல்லாதது, பிறவியிலேயே கண் பார்வை இல்லாததை குர்பானி கொடுப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடகாத்திரமான பிராணியை குர்பானி கொடுப்பதற்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் ஊட்டி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இருக்கும் பொழுதே சுமார் 100 ஒட்டகங்கள், அதில் 63 ஒட்டகங்களை தன் கையால் அறுத்தார்கள். மீதி இருக்கக்கூடிய ஒட்டகங்கள் 27ஐ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் தன்னுடைய நெருக்கமான தோழரான அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக அறுப்பதற்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஷரியத்துக்குட்பட்ட முறையில் பிராணிகளை அறுத்து இறைச்சியை ஏழைகளுக்கு ஒரு பங்கும், உறவினர்களுக்கு ஒரு பங்கும், தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு பங்கும் நாம் பங்கிட்டு கொடுத்து அதனுடைய முழுமையான நன்மையை அடைந்து கொள்வதற்கு வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆனால் ஒருவர் நியத் வைக்கிறாரே, எனக்கெல்லாம் கறி வேண்டாம், முழுக்க உறவினர்கள் அல்லது சொந்தங்களுக்கு, ஏழைகளுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதுவும் தாராளமாக கூடும். ஆனால் மார்க்க சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க, இன்னும் சிலர்கள் முழுக்க கரியை தான் எடுத்து வைத்துக் கொள்வது ஒரு விதத்தில் கூடும் என்று இருந்தாலும் கூட நன்மைகளில் இவருக்கு குறைவு ஏற்படும். எனவே அதிகபட்சம் இது ஏழைகளுக்கு போய் சேர வேண்டியதாக இருப்பதனால முழுக்க நாம் அதிகமாக தன்னுடைய தேவைக்கு போக மீதி இருக்கக்கூடிய அத்துணை கறி இறைச்சிகளையும் ஏழைகளுக்கு பங்கிடுவதுதான் மிகச்சிறந்த அமல் என்பதாக குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எதை சொன்னோமோ, எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா